தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் தேர்ச்சி விகிதம் 95.03% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளும் இந்த தேர்வுகளை எழுதிய சூழ்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் 3.54% பேர் அதிகமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த பொதுத் தேர்வை விட நடப்பாண்டு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதமானது 0.47% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி விகிதம் 95.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் 95.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்ச்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,142 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகள் வழக்கம் போல அதிக எண்ணிக்கையில் 4,05,472 மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் 3,47,670 மாணவர்கள், அதாவது 93.16% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களை விட மாணவிகள் 3.54% மாணவிகள் அதிகமான அளவில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடங்களிலும் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை விகிதமும் இந்த தேர்வு முடிவோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இயற்பியல் பாடத்தை பொறுத்தவரை 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 1125 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வேதியியல் பாடத்தில் 3181 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பயாலஜி 827 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இதே போல கணிதத்தில் 3022 பேர் அதிகபட்சமாக 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கணிதத்திற்கு பிறகு வேதியியலில் 3181 பேர் கணிதத்தை விட வேதியியலில் கூடுதலாக சென்டம், அதாவது 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பாட்டனி தாவரவியலில் 269 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இதே போல விலங்கியல் ஜுவாலஜியில் 36 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியலில் 9,536 பேர், கணினி அறிவியலில் 9,536 பேர் அதிகபட்சமாக அங்கு 9,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். காமர்ஸ் வணிகவியலில் 1,624 மாணவர்கள் அங்கு 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கணக்கு பதிவியல் அக்கவுண்டன்சி பாடத்தில் 1,240 பேர் குறைவான அளவிலேயே கணக்கு பதிவியல் பாடத்தில் 100க்கு 100 1,240 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். எக்கனாமிக்ஸ் பொருளியலில் 556 மாணவர்கள் சென்டம், அதாவது 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 4,208 மாணவர்கள் 100க்கு 100 சென்டம் எடுத்திருக்கிறார்கள். பிசினஸ் மேத்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் 273 பேர் சென்டம், அதாவது 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். தமிழ் மொழியில் 135 பேர் 100க்கு 100 சென்டம் எடுத்திருக்கிறார்கள். இயற்பியலில் 1,125, வேதியியலில் 3,181, பயாலஜி உயிரியலில் 827 மாணவர்கள் சென்டம், அதாவது 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். இதே போல கணிதத்தில் 3,022 மாணவர்களும், தாவரவியலில் 269 மாணவர்களும், விலங்கியலில் 36 மாணவர்களும் சென்டம் என்று கூறப்படும் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகபட்சமாக 9,536 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். காமர்ஸ் பாடத்தில் 1,624 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். அக்கவுண்டன்சி என்று அழைக்கப்படும் கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,240 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் சென்டம் எடுத்திருக்கிறார்கள். எக்கனாமிக்ஸில் 556, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகளில் 4,208 பேர், பிசினஸ் மேத்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடங்களில் 273 பேர் 100க்கு 100 சென்டம் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அதிக அளவில் தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் எவை என்று பார்க்கலாம். இதில் அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: அரியலூர் மாவட்டத்தில் 98.32% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் மாநிலத்திலேயே
அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற முதல் மாவட்டமாக அரியலூர் இந்த ஆண்டு அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற முதல் மாவட்டமான அந்த முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இரண்டாவது இடம் ஈரோடு மாவட்டம் 97.98% மாணவர்கள் அங்கு தேர்ச்சியடைந்து இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்ட மாணவர்கள் மூன்றாவது இடம் 97.53% மாணவர்கள் தேர்ச்சியடைந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாணவர்கள் 97.48% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதே போல கன்னியாகுமரியில் 97.01%, அதாவது முதலிடத்தை தவிர மற்ற 4 இடங்களுக்கும் தேர்ச்சி சதவீதமானது அந்த 0.0 அந்த விகிதத்தில் தான் அந்த தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் அரியலூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. இதில் கடைசி இடம் பிடித்த மாநிலம் வேலூர் மாவட்டத்தில் குறைவான மாணவர்களை தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது தவிர சிவகங்கையில் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் 96.71%, விருதுநகர் மாவட்டத்தில் 96.64%, பெரம்பலூர் மாவட்டத்தில் 96.58%, தூத்துக்குடி மாவட்டத்தில் 96.19%, கடலூர் மாவட்டத்தில் 96.06% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாகை மாவட்டத்தில் 96.03% மாணவர்களும், திருச்சியில் 95.83% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 95.80% மாணவர்களும், மதுரையில் 95.74% மாணவர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் 95.67% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 83% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 94.44% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து 23வது இடத்தை சென்னை மாவட்டம் பிடித்திருக்கிறது. அதிக கல்வி கட்டணம் வசூலிக்கும் சென்னை மாவட்டத்தில் 94.44% மாணவர்களை தேர்ச்சி பெற்று 23வது இடத்தில் தேர்ச்சி விகிதத்தில் இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே 94.70% மாணவர்களும், தேனி மாவட்டத்தில் 94.43% மாணவர்களும், திருவாரூர் மாவட்டத்தில் 94.35% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தென்காசி, சென்னை, தேனி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதத்தை பார்த்தோம். இப்போது கடைசிக்கு முந்தைய அந்த 5 மாவட்டங்களின் தேர்ச்சி விகிதத்தை பார்க்கலாம். சேலத்தில் 94.32% தேர்ச்சி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டில் 94.29% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீலகிரியில் 93.97%, கரூர் மாவட்டத்தில் 93.66% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 93.64% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 93.27% மாணவர்கள், சென்னையை அடுத்த காஞ்சிபுரத்திலும் தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. 93.27% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் 93.25%, ராணிப்பேட்டையில் 92.78% பேரும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் 92.55% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை பார்த்தோம். இதைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் இந்த தேர்ச்சி விகிதத்தை பார்த்தோம் என்றால் 91.94%, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் தேர்ச்சி விகிதம் 95.71%, தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் அதிகமாக 98.88% அளவுக்கு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோ எஜுகேஷன் இருபாலர் பள்ளிகளில் 95.30% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பெண்கள் மட்டுமே பயிலும் மகளிர் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் 96.50% மாணவர்கள்
தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தேர்ச்சி விகிதத்தில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை விட தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் கூடுதலாக இருக்கிறது. இப்போது நாம் பார்ப்பது முதல் 5 இடங்களை பிடித்த அந்த பள்ளிக்கூடங்களின் தேர்ச்சி விகிதங்கள். முதலிடத்தை அரியலூர் மாவட்டம் பிடித்திருக்கிறது. 2வது இடத்தை ஈரோடு மாவட்டம் பிடித்திருக்கிறது. 3வது இடத்தை திருப்பூர் மாவட்டம் 97.53. இதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் 97.48%. கன்னியாகுமரி மாவட்டம் 97.01% எடுத்து 5வது இடத்தை கன்னியாகுமரி மாவட்டம் பிடித்துள்ளது.